அவர்களே, வணக்க மாதத்தினுடைய இறுதி நாளிலே இருக்கின்றோம். புனித கன்னிமரியம்மாள் எலிசபெத்தை சந்தித்த நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய இந்த நிகழ்விலே லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கின்ற அந்த பதிவின்படி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் கருத்தரித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே விரந்தோடு செல்கிறார். அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். எப்படி என்றால், ஒருவர் தன் சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இறைவன் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தான் இறைவனுடைய ஆசிரியை பெற்றிருக்கிறோம் என்பதை கூட அறியாமல் ஓடுகிறார் அன்னை மரியா. இது ஒரு உறவினுடைய எடுத்துக்காட்டு. தேவையில் இருப்போரை தேடி செல்வதுதான் உறவினுடைய உச்சபட்ச அன்பு. அன்னை மரியா அதை சிறப்பாக செய்கிறார். எலிசபெத் அம்மாவை சந்திக்க ஓடோடி செல்கிறார். குழந்தை இல்லை, ஊரில் ஒரு மாதிரியாக பேசுகிறார்கள் என்பதற்காக அதிகம் வெளியே வந்திருக்க மாட்டார். அனைவரிடம் பேசி இருக்க மாட்டார். அதனால் அன்னை மரியாகவே ஓடுகிறார். எலிசபெத் அம்மை சந்திக்கிறார். பொதுவாக தெரிந்த நண்பரை நாம் பார்க்க போகின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்களை கொண்டு போவோம். ஆனால் அன்னை மரியா உலகத்திலே சிறந்த ஒரு பரிசை எலிசபெத் அம்மாவை கொடுக்கிறார். ஏனென்றால் அன்னை மரியானுடைய வரவில் தான் தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாவை ஆட்கொள்கிறார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றது எப்படி? உம்முடைய வருகையால் எனது வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆசீர்வாதத்தால் துள்ளி குதிக்கிறது என்று எலிசபெத் அம்மா பாடுகின்ற பொழுது தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிய முடியும். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியா எலிசபெத் அம்மாவுடைய சந்திப்பு நமக்கு கூறுகின்ற செய்தி என்னவென்றால், சமுதாயத்தால் ஒருவர் புறக்கணிக்கப்படுகிறார், சமுதாயத்தால் ஒருவர் கஷ்டப்படுத்தப்படுகிறார், வேதனைப்படுத்தப்படுகிறார், ஒதுக்கி வைக்கப்படுகிறார், அவருடைய பெயரை சமுதாயம் கெடுத்து வைத்திருக்கிறது. அப்படி என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர் யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் நாம் அவர்களை சென்று சந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்றுமில்லாத அமைதியையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் நாம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதால் அல்ல, உங்களுடைய நடத்தையை வைத்தே, உங்களுடைய செயல்பாடுகளை வைத்தே அவர்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம் பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் மெய்ப்பிக்க வேண்டுமானால் ஒதுக்கப்பட்டோரை, புறந்தள்ளப்பட்டோரை நாம் சந்திக்க வேண்டும். அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்களோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது அதுதான் கிறிஸ்துவத்தின் அடையாளம். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது உறவினுடைய அடையாளமாக இருக்கின்ற அன்னை மரியாவும் எலிசபெத்தும் நமக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசிரியை பெற்றுக் கொடுப்பார்கள். அதற்குரிய மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.